ரஜினிகாந்தோடைய மகளும், இயக்குனருமான ஐஸ்வர்யா எடுத்த படம் தான் வந்து 3. அந்த படத்த இயக்கும்போதே அவங்க அனிருத் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் இசையமைப்பாளர அறிமுகப்படுத்தினாங்க. அந்த படத்திலேயே "ஒய் திஸ் கொலவெறி" அப்படிங்கிற பாடல் மூலமா உலக புகழ் பெற்றாரு அனிருத். அத தொடர்ந்து தனுஷோடைய கூட்டணியில அமைஞ்ச எல்லா படங்கள்லயும் அனிருத் வந்து வொர்க் பண்ணாரு. படங்கள் மட்டும் இல்லாம ஆல்பங்கள்ல கூட வொர்க் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா இயக்குற "வை ராஜா வை" படத்துல மட்டும் யுவன் சங்கர் ராஜாவ இசையமைக்க வச்சிருக்காங்க. கைவசம் இவ்ளோ பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது, இவங்க ஏன் யுவன் சங்கர் ராஜா கிட்ட போனாங்க? அவர ஏன் இசையமைப்பாளர் ஆக்குனாங்க? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. அதுக்கு ஐஸ்வர்யா பதில் அளிச்சிருக்காங்க. அனிருத் என்னோட நெருங்கின உறவினர் தான். சொல்லப்போனா என்னுடைய மாமா மகன் தான் அவரு. இருந்தாலும் அனிருத்தும் நானும் சேர்ந்தப்ப "ஒய் திஸ் கொலவெறி" பாடல் வெளிவந்துச்சு. அது உலக அளவுல பேசப்பட்டுச்சு. 2வது தடவ நாங்க 2 பேரும் இணைஞ்சோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு எங்ககிட்ட பாடல எதிர்பார்ப்பீங்க. ஒருவேள அது எங்களால குடுக்க முடியல அப்படின்னா, அதுக்கு எதிர்மறையா நெறைய விளைவுகள் வரும். அதனால நான் யுவன் சங்கர் ராஜாவ சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இப்ப இருக்கிற முன்னணி இசையமைப்பாளர்கள்ல யுவன் சங்கர் ராஜா டாப்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ரீசன் தான் நாங்க 2 பேரும் இந்த படத்துல ஒண்ணா இணைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு 5 பாடல் வந்து ரெடி பண்ணியிருக்காராம். "வை ராஜா வை" படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பாடல்கள கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்.